ஒரு மனிதர் தினமும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? என்னங்க பண்றீங்க இப்போ? எங்கங்க இருக்கீங்க? அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாங்க. நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனா உடனே ரிப்ளையும் பண்ணிடுறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா என்னங்க ஆச்சு அப்படின்னு உரிமையோடு கேக்குறாங்க. இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவருக்கு நம்மள உண்மையாகவே ரொம்பவும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இந்த இடத்துல தாங்க ஒரு குழப்பமே இருக்கு. ஒருத்தர் உங்ககிட்ட அதிகமா பேசுவது மட்டும் அவர் உங்கள உண்மையாகவே விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சிலர் உங்க பிரசன்ஸ விரும்பலாம். சிலர் உங்க அட்டென்ஷன மட்டும் விரும்பலாம். சிலர் நீங்கள் கொடுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ விரும்பலாம். சரி, அப்படின்னா நம்மள உண்மையா விரும்புறவங்க யாரு அப்படிங்கிறத நாம எப்படித்தான் கண்டுபிடிப்பது? இத அவங்க கிட்ட போய் நாம நேரடியா கேட்கவும் முடியாது. ஆனா அவர்களுடைய இயல்பான பிஹேவியரை கவனிச்சாலே சில விஷயங்கள், உண்மைகள் நமக்கு தானா புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கு நாம இந்த காணொளியில ஒருத்தர் உங்களை உண்மையாகவே விரும்புகிறாரா அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு 3 சைக்கலாஜிக்கல் அறிகுறிகளை தாங்க பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. ஒருவருடைய வார்த்தைகளை விட அவர்களுடைய உண்மையான அக்கறை கவனிக்க ஆரம்பிங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அறிகுறிகளில் ஒன்று இருந்தாலே அவர் என்ன காதலிக்கிறார் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. இது ஒரு க்ளூ மட்டும்தான் உண்மையை தெரிந்து கொள்ள. ஒருவருடைய தொடர்ச்சியான பிஹேவியரை நாம பார்க்கணும். அத ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம். அருணும் மீராவும் ஒரே அலுவலகத்துல தாங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. முதலில் இருவருக்கும் சாதாரண பழக்கம் மட்டும்தான் இருந்தது. ஒரு நாள் வேலை முடிந்த பிறகு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அருண் சாதாரணமா ஒரு விஷயத்த சொன்னான். என்ன தெரியுமா? எனக்கு காஃபி விட டீ தான் பிடிக்கும். அதிலும் வீட்டில் போடுகின்ற இஞ்சி டீ தான் பிடிக்கும் அப்படின்னா. இது ஒரு சாதாரண விஷயம்தான். அடுத்த நாள் மீரா அதை பற்றி எதுவுமே அவனிடம் கேட்கல. சில நாட்கள் போனது. ஒரு நாள் அலுவலகத்தில் எல்லோரும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. மீரா அருணிடம் வந்து, உங்களுக்கு காஃபி வேண்டாம்ல, நீங்க டீ தானே குடிப்பீங்க அப்படின்னு சொன்னா. இதை கேட்ட அருண் ஆச்சரியத்தில் மூழ்கி போனான். அட, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா. மீரா சிரிச்சுக்கிட்டே, நீங்க சொன்னதை என்னால மறக்க முடியல அப்படின்னா. இங்கதாங்க ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். டீ வாங்கி கொடுத்தாளா இல்லையா அப்படிங்கிறது மட்டுமே இல்லைங்க. அவன் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த கவனிச்சு வச்சிருந்தா. இதுதாங்க முதல் குழு, முதல் அறிகுறி. நீங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஞாபகத்துல இருக்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. நாம் ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அவர் சொல்லுகின்ற எல்லா வார்த்தைகளையும் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆனா அவருக்கு முக்கியமான சில விஷயங்கள் நம்முடைய நினைவில் தங்கிடும். அவருக்கு பிடித்த உணவு, அவருக்கு பிடிக்காத விஷயம், அவர் முன்பு சொன்ன ஒரு கவலை, அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான நாள், அவர் சாதாரணமா சொன்ன ஒரு சின்ன ஆசை, இவையெல்லாம் நாம் அந்த மனிதரை எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். காதில் விழுந்த வார்த்தை காற்றில் போய்விடும். மனதில் விழுந்த வார்த்தை நினைவில் இருக்கும். அதனாலதான் ஒருவர் உங்களை உண்மையாகவே விரும்புகிறாரா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் எவ்வளவு மெசேஜ் செய்கிறார் என்பதை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் சொன்னதை அவர் எவ்வளவு கவனமாக கேட்கிறார், ஞாபகத்தில் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஒருவர் தினமும் குட் மார்னிங், குட் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்கள் கடந்த வாரம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகத்தில் வச்சிருக்காம இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னொருவர் தினமும் அதிகமாக மெசேஜ் செய்யாம இருக்கலாம். ஆனா நீங்க அந்த இன்டர்வியூ பற்றி சொன்னீங்களே, அது எப்படி போச்சு அப்படின்னு சில நாட்கள் கழித்து கூட உங்ககிட்ட கேட்கலாம். இரண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. முதல் மனிதர் உங்களுடன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கலாம். இரண்டாவது மனிதர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால அட்டென்ஷனை மட்டும் அளக்காதீங்க, அப்சர்வேஷனையும் சேர்த்தே பாருங்க. சரி, இப்ப 2வது அறிகுறி என்ன தெரியுமா?
அவங்களுக்கு வசதி இல்லாத நேரத்திலும் உங்களுக்காக எஃபோர்ட் செய்யறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களை உண்மையாகவே விரும்புகிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள அவங்க உங்களுடன் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. சிரமம் வந்த போது எப்படி நடந்து கொள்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே பாருங்க. நல்ல நேரத்தில் எல்லோரும் நம்முடன் இருப்பார்கள். நாம் சோகமாக இருக்கும்போது, நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது, அப்பொழுது அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுதாங்க உண்மையான க்ளூ. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நண்பன் என்றால் நலம் விசாரிப்பவன் அல்ல, நலம் இல்லாத நேரத்தில் அருகில் இருப்பவன் அப்படின்னு. அதை போலதாங்க ஜெனிவன் இன்ட்ரெஸ்டுக்கும் இது ரொம்பவே பொருந்தும். உங்களை விரும்புகிற ஒருத்தர் எப்பொழுதும் பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. அவர் உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. சின்ன சின்ன எஃபர்ட் போதும். நீங்க பிஸின்னு தெரியும், ஆனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்னு தோணிச்சு அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ். நேற்று உங்களுக்கு டென்ஷன் இருந்துச்சு, இப்ப பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஏதாவது முக்கியமான விஷயத்த எதிர்பார்த்து கொண்டிருந்தா அத முடிந்த பிறகு எப்படிங்க போச்சு அப்படின்னு கேட்பது. இது எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களே இல்லைங்க. ஆனா அக்கறை, இந்த அக்கறை எப்போதும் பெரிய பெரிய செயல்களில் தெரியவே தெரியாதுங்க. சில நேரங்களில் அது சின்ன சின்ன முயற்சிகளில் தாங்க தெரியும். ஒருவர் உங்ககிட்ட பேசுவது அவருக்கு எப்போதும் கன்வீனியன்டா இருக்கும்போது மட்டும் என்றால் அது அட்டென்ஷனாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு வேறு வேலைகள் இருந்தாலும் உங்களுடைய முக்கியமான விஷயத்தை நினைத்து கொண்டு ஒரு நிமிடம் ஒதுக்கினால் அதுதாங்க ஜெனிவன் கேருக்கான க்ளூ. ஆனால் இங்கேயும் ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஒருவர் ஒரு நாள் எஃபர்ட் செய்யல அப்படிங்கிறதுக்காக அவருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. அவருக்கும் அவருடைய வாழ்க்கை இருக்குது, அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு பேட்டர்னை தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. இப்ப நாம மூன்றாவது க்ளூ, மூன்றாவது அறிகுறிய பார்க்க போறோம். இதுதாங்க ரொம்பவும் முக்கியமான விஷயம். நீங்க அவருடன் தனியா இருக்கும்போது அவர் உங்ககிட்ட மிகவும் அன்பா பேசுறார், உங்களை மதிக்கிறார், உங்களுடைய கருத்தை கேட்கிறார். ஆனா நண்பர்கள் வந்தவுடன் அவருடைய பிஹேவியர் முற்றிலும் மாறிவிடுகிறது. உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறார், உங்களை வச்சு ஜோக் பண்றார், உங்களுடைய ஃபீலிங்ஸ மதிக்காம பேச ஆரம்பிச்சிடுறார், அல்லது உங்களை மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு ஷோ மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறார். அப்படின்னா அவருடைய பிரைவேட் பிஹேவியர் மட்டும் பார்த்து முடிவு செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒருவருடைய உண்மையான மரியாதை அவர் தனியா உங்களுடன் இருக்கும்போது மட்டும் தெரியாதுங்க. மற்றவர்கள் முன்னிலையில் அவங்க உங்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத வச்சுதாங்க தெரியும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தனியாக இருக்கும்போது நீங்க ரொம்பவும் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா நண்பர்கள் கூட்டத்தில் அதே பெண் பேசும்போது அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவளை கீழே இறக்குறார். இது ஜெனிவன் ரெஸ்பெக்டே கிடையாதுங்க. உண்மையான அக்கறை இருந்தா அடுத்தவங்க முன்னிலையில் அவங்கள வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக தனியாக இருக்கும்போது மரியாதை, மற்றவர்கள் முன்னிலையிலும் மரியாதை இருக்குதா அப்படின்னு கவனிச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதுதாங்க மூன்றாவது க்ளூ, மூன்றாவது அறிகுறி. அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு நாளை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க, தொடர்ந்து ஒரு பேட்டர்னை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப நாம இந்த 3 அறிகுறிகளையும் ஒன்னா பார்க்க போறோம். முதல் விஷயம், நீங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள ஞாபகத்துல வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. இரண்டாவது, வசதியான நேரத்தில் மட்டுமே இல்லாமல் தேவையான நேரத்திலும் எஃபர்ட் செய்யறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. மூன்றாவதா, தனியாக இருக்கும் போதும் மற்றவர்கள் முன்னிலையிலும் உங்களை ஒரே மாதிரி மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. இந்த மூன்றிலும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு பாருங்க. என்ன தெரியுமா? அதுதாங்க கன்சிஸ்டன்சி. இன்று மிகவும் அன்பாக இருக்கிறவர் நாளை கம்ப்ளீட்லி இக்னோர் செய்கிறார், மறுநாள் மீண்டும் அன்பாக வருகிறார். இப்படி ஒரு நாள் பிஹேவியரை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதே போல ஒருவர் ஒரு முறை உங்களுடைய பர்த்டேய நினைவில் வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னை உண்மையாக விரும்புகிறார் அப்படின்னு நாம சொல்ல முடியாது.
உண்மையான விஷயம் காலம் கடந்தும் அந்த அக்கறை தொடர்கிறதா அப்படிங்கிறதுதான். ஒரு விதை இன்று மரமாகி விடாது. தண்ணீர் ஊற்ற வேண்டும், கவனிக்க வேண்டும், காலம் கொடுக்க வேண்டும். இதை போல ஒருவருடைய உண்மையான மனதை அறியவும் சில நேரங்களில் நேரம் தேவைப்படும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? காய்ந்த மரம் கனி தராது, காலம் பார்த்துதான் கனி தரும் அப்படின்னு. இதே மாதிரி தாங்க மனிதர்களுடைய உண்மையான குணமும் காலத்தோடுதான் வெளிப்படும். அதனால் அவசரமாக முடிவு செய்யாதீங்க. அவசரமாக அட்டாச்மெண்ட்டும் ஆகாதீங்க. அவசரமாகவும் ஒருவரை விட்டு விலகி போயிடாதீங்க. கவனிங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. பிறகு முடிவு செய்யுங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களை உண்மையாகவே விரும்புறாரா அப்படிங்கிறத அவர் எத்தனை தடவை உங்களுக்கு மெசேஜ் பண்ணினார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் சொன்னத அவர் ஞாபகத்துல வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் அவர் எஃபர்ட் பண்றாரா அப்படிங்கிறதையும் சேர்த்தே பாருங்க. அவர் தனியாக இருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை மட்டும் பார்க்காதீங்க. மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை எப்படி மதிக்கிறார் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பாருங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா வார்த்தைகள் அழகாக இருக்கலாம், அட்டென்ஷன் இனிமையா இருக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் கிடைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கூட நம்மை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் உண்மையான அக்கறை சத்தமா வரவே வராதுங்க. அது தொடர்ந்து நடக்கும் சின்ன சின்ன செயல்கள்ல மட்டும்தாங்க தெரியும். உங்களை உண்மையா விரும்புறவங்க உங்களை குழப்பத்திலேயே வச்சிருக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. உங்களை ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சிருக்க விரும்ப மாட்டாங்க. உங்களை அட்டென்ஷன் கிடைக்கும் போது மட்டும் வந்து தேவை முடிந்ததும் காணாமல் போகவும் மாட்டாங்க. அவர் பெர்ஃபெக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. அவருக்கும் பிஸி டேஸ் இருக்கும். அவருக்கும் தவறுகள் நடக்கும். அவராலும் சில நேரங்களில் ரிப்ளை பண்ண முடியாமல் போகும். அதனால ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவருடைய பிஹேவியர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தருகிறதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அதுதாங்க முக்கியம். ஒருவர் உங்களை உண்மையாகவே விரும்புகிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க. அவருடைய பேட்டர்னை தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. அவருடைய ப்ராமிஸை மட்டும் கேட்காதீங்க. அவருடைய எஃபோர்ட்ட பாருங்க. அவருடைய அட்டென்ஷனை மட்டும் தேடாதீங்க. அவருடைய ரெஸ்பெக்ட பாருங்க. ஏன்னா உங்களை விரும்புகிறேன் என்று சொல்வது ஒரு வார்த்தை. ஆனால் நான் உன்னை மதிக்கிறேன் என்று தொடர்ந்து நடந்து காட்டுவதுதாங்க உண்மையான காதலுக்கு அர்த்தம். அதனால இனிமேல் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்காதீங்க. அதோடு இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேளுங்க. என்ன தெரியுமா? அவர் என்னை உண்மையாக மதிக்கிறாரா அப்படிங்கிறதுதான். இந்த 2 கேள்விகளுக்கான பதில் தாங்க ஒரு உறவு உங்கள் மனதுக்கு அமைதியா அல்லது குழப்பமா என்பதை முடிவு பண்ணும். நினைவில் வச்சுக்கோங்க, உங்களை விரும்புற ஒருத்தரை நீங்கள் தேடுவதை விட உங்களை மதிக்கின்ற ஒருவரை அடையாளம் காண்பதுதாங்க ரொம்பவும் முக்கியம். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வர கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.